கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இன்றைய கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எமது தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ MHA ஹலீம் அவர்களே, எமது தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக இருந்து மீண்டும் மாகாண சபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு எமது தொகுதிக்கும் கண்டி மாவட்டத்திற்கும் சேவை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் அல்ஹாஜ் ஷாஃபி அவர்களே மற்றும் எமது அக்குரணை பிரதேச சபை உறுப்பினர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பிரமுகர்களே, எதிர்வரும் 21ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலை முன்னிட்டு கருத்துக்களை கேட்டு சிந்தித்து 21ஆம் தேதி 12 மணிக்கு நடுநிசியில் முடிவு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கும் என் இனிய ஊர் மக்களே, என் இனிய உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சில விஷயங்களை, பொதுவான சில விஷயங்களை கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளால் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்தி சில விஷயங்கள் பேசுவதற்காக ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் என்ன 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 பேசணும் என்று எழுதி வச்சிருந்தது. ஆனால் இங்கே இந்த ஏற்பாடுகளில் அலுவலர்களில் இருந்தபடியால் அந்த ஓர்டரை செஞ்சு கொள்ள இல்லாம போச்சு. அதான் மேடைக்கு வந்துட்டு அங்கே டக்குனு போயிட்டு அந்த ஓர்டர் எழுதி கொள்ளும் பார்த்தது. அதுக்கு நேரம் கொடுக்கல, நேரம் தர முடியாது சொல்லுமே இந்த அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால. அதனால எழுதி வச்சது அந்த ஓர்டர் எல்லாத்தையும் மறந்து இந்த உள்ளத்துல இருக்கிறது, தலையில இருக்கிறது, இதுவரை காலமும் அனுபவப்பட்டது, அனுபவப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அனைத்து விஷயங்களையும் எனக்கு தரப்பட்ட இந்த நேரத்தில் சுருக்கமாக விளக்கமாக பேசுவதற்காக ஆசைப்படுகிறேன். எனவே ஏதேனும் தவறுகள் இருந்தால் மன்னிக்குமாறு என் உறவுகளை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் 21ஆம் தேதி மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். தெரிந்த விட இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் நடக்கிறது, இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் நடக்கிறது என்ற கேள்வியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்த்தால் அதற்கு விடை எமது தொகுதியை, நாங்கள் வாழக்கூடிய இந்த கிராமத்தை செழிப்பாக அழகாக வைத்துக் கொள்வதற்கும் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாழ்க்கையிலே இடைநடுவே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கும் திறமையான, தகுதியான, நம்பிக்கையான ஒரு பிரதிநிதி தெரிவு செய்வதுதான் இந்த தேர்தலின் நோக்கம். தெரிவு செய்வது மாகாண சபையின் நோக்கம், தெரிவு செய்வது மாகாண சபையின் கடமை, வேலை. ஆனால் தெரிவு செய்து அனுப்புவது, தெரிவு செய்து மாகாண சபைக்கு எங்கள் பிரதிநிதியை அனுப்புவது இந்த ஊர் மக்களாகிய எங்களது கடமை, எங்களது உரிமை, எங்களது வேலை. ஆக ஒரு காலத்தில் அரசியல் விளையாட்டாக இருந்தது, ஒரு காலத்தில் அரசியல் விளையாட்டாக இருந்தது.
இன்னும் ஒரு காலத்தில் அது வியாபாரமாக மாறியது. ஆனால் இப்போது ஒரு லட்சிய போராட்டமாக மாறிவிட்டது. எமது சமூகத்துக்காக, எமது சமுதாயத்துக்காக, எங்கள் இனத்துக்காக ஈமான் கொண்ட நாங்கள் எங்களுடைய வழிபாடு